நல்ல மனிதர்களாக என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். வைரமுத்து மிக அழகாக குறிப்பிடுவார். என்ன கூறுவார் என்றால், விதைகளாக விதைக்கப்பட வேண்டிய மாணவர்கள் இன்று பள்ளி அறைகளில் ஆணிகளாக அறையப்படுகின்றார்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எங்களை விதைகளாகத்தான் விதைத்திருக்கின்றார்கள். இன்று விழுதுகளாக இங்கே நிற்கின்றோம். வேர்களாக இவர்கள் இருந்ததால் தான் இன்று விழுதுகளாக இவர்களை நான் இங்கே வணங்குகின்றேன். ஆசிரியர் என்பவர் வாழ்க்கையை பாடமாக கற்றுத்தருவார். ஆசிரியர் என்பவர் வாழ்க்கையை பாடமாக கற்றுத்தருவார். குரு என்பவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார். இவர் நால்வரும் வாழ்ந்து காட்டி எனக்கு குருவாக இங்கே தோன்றுகின்றார்கள். 4 திசை, 4 பொழுது, 4 பருவம், 4 வேதம், கிரிக்கெட்டில் 4 பவுண்டரி. இந்த வரிசையில் இந்த 4 ஆசிரியர்களுக்கும் சிறப்பு இடம் உண்டு. தேவதாஸ் சார் பேச்சில் இனிமை, செயலில் புதுமை, என்றுமே தீண்டாத அவரை முதுமை. அவர் பெயர் போலவே தாளாளர், முதுகலை சரித்திர ஆசிரியர், பாளையங்கோட்டையில் அலுவலராக பணியாற்றி இளங்கலை ஆசிரியராக 6 ஆண்டுகள், பின்னர் தேவக்கோட்டை டி பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர், இளங்கலை ஆசிரியராகவும் 2 ஆண்டுகள், 2000 ஆண்டிலிருந்து தூய வானார் மேல்நிலைப் பள்ளியில் சரித்திரத்தில் முதுகலை ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் தற்பொழுது முன்னாள் மாணவர் சங்கத்தின் இயக்குநராகவும் பணியாற்றுகின்றார். முன்னாள் மாணவர் மன்றத்தின் மூலம் பள்ளிக்கு பெரும் உதவி புரிந்து பாலமாக இருந்தவர் நம்முடைய தேவதாஸ் சார் அவர்கள். விலாங்குடியில் நிர்வாகியாக பணியாற்றி உள்ளார். பல புனித ஸ்தலங்களை இவர் பார்வையிட்டிருக்கின்றார். கிளைவ் இல்லத்தின் இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார். பள்ளியின் வளாக தூய்மை, உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் தாளர் என்ற நிலையில் பள்ளியின் ஒழுங்கு மற்றும் படிப்பிற்கு பேருதவியாக இருந்தவர். இவருடைய எளிமையை இன்று நாம் சத்தம் போட்டு பேசாவிட்டால் எளிமையெல்லாம் போருக்கு சத்தமில்லாமல் புறப்பட்டுவிடும் என்பதில் எல்லளவு ஐயமில்லை. உங்களுக்கு தெரியும், தபேலா என்றால் ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான் என்று. நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அந்த வரிசையில் ஜாகிர் ஹுசேனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தேவதாஸ் சார் என்பதை. அடுத்ததாக திரு ராஜா அவர்கள். இந்த பெயரை நான் இங்கே உச்சரிக்கும் பொழுதே அதோ பாருங்கள், உலகெங்கும் உள்ள தூய வரலாறு மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் எல்லாம் இந்த அரங்கத்தை நோக்கி திரும்பி பார்க்கின்றார்கள். இவர் பெயரை நான் இங்கே சற்று அழுத்தி சொன்னால் கூட எங்கே பெயரில் காயம் பட்டு விடுமோ என்று அஞ்சி அழுதுவிடும் மாணவர் கூட்டம், இவருக்கு ரசிகர் கூட்டம் ஏராளம் ஏராளம். அதில் நானும் ஒருவன். அன்பு என்னும் தலைப்பில் மிகச்சிறிய கவிதை கேட்டார்கள். அன்பு என்னும் தலைப்பில் மிகச்சிறிய கவிதை கேட்டார்கள். நான் ராஜா என்றேன். இன்னும் சிறியதாக அவரே கேட்டிருந்தால் நீங்கள் தான் என்று சொல்லியிருப்பேன். 1978 செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இங்கிலீஷ் ஹைஸ்கூலில் ஆசிரியராக அறிமுகமானவர் நம்முடைய ஹீரோ. 1978-79 சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலும் திண்டுக்கலில், பின்னர் 1979 இன்று வரை நம் பள்ளியில் 34 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார். வாழ்க்கை என்பது நாடகமே, இதில் வந்து போபவர் ஆயிரமே, கெடுத்து வாழ்வன் மிருகமடா தன்னை கொடுத்து வாழ்வன் தெய்வமடா என்னும் புதுமொழிக்கேற்ப நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் 13 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். இந்த சமுதாயத்திற்காக 13 முகாம்கள் கிராமங்களில் நடத்தி காட்டியிருக்கின்றார். 3 முகாம்கள் மாநில அளவில் நடைபெற்றிருக்கின்றது. 6 ஆண்டுகள் NSSின் மாவட்ட தொடர்பு அலுவலராக இருந்திருக்கின்றார். காலேஜின் பேண்டில் முரசு கொட்டுவார் எங்கள் ஆசிரியர். 1977 அலுமினி செக்ரட்டரியாக 1989 இருக்கின்றார். 6 முதல் 60 வரை என்பார்களே, அதுபோல் நம்முடைய ராஜா சார் 6வது MSc வரை சென்ட் ஜோசப்ஸ் பிஎட் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டையில். இவர் நான் படிக்கும்போது 11வது படிக்கும்போது ராஜா சார் எனக்கு ஆசிரியரானார். அப்போ முதல்ல இரத்த தானம் பற்றி பிஷப்பர் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி நடந்தது. 68 பேர் அந்த பேச்சு போட்டியில் பேசினாங்க. அதில் நம்முடைய பள்ளியின் சார்பாக பேசின நான் முதல் பரிசு வாங்கினேன். அதில் 3000 ரூபாய்க்குரிய காசோலை கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி கொண்டு வந்து கிளாஸில் அமைதியாக இருந்துட்டு சார்கிட்ட பீரியடில் காட்டினேன். சார் இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. அடுத்த வாரமே இதே மேடையில் இந்த மாதிரி ஒரு அசம்பிளி ப்ரோக்ராமில் காலையில் நடக்கும்போது அந்த செக்கை ஹெட்மாஸ்டர் மூலமாக எனக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தினார். அந்த ஒரு ஊக்கமானது தமிழிலும் பேச்சிலும் 11ஆம் வகுப்பிலிருந்தே மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது.
அதனை தாண்டி பல மேடைகளில் பேசி அரட்டை அரங்கம் போன்ற பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்றாலும் என்னுடைய ஆசிரியர் ராஜா சார் அவர்கள் அந்த செக்கை அன்னைக்கு கையில் கொடுத்து ஊக்கப்படுத்தினார். அங்கீகாரம் கிடைத்தது, சாதிக்க முடிந்தது. அதை நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். இவர் கணித சார், மேக்ஸ் டீச்சர், எல்லாத்துக்குமே தெரியும். நான் டாக்டர், இப்போ அறிமுகப்படுத்தினாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டாக்டர் ஆகணும்னா பயாலஜி கண்டிப்பாக படிக்கணும்னு. ஆனால் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் சொல்கிறது எல்லாமே செய்வேன். வகுப்பு முடிஞ்சோடனே பூட்டிட்டு சார் டெய்லி நாங்களும் சாரும் பேசிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்கிறேன்னு இல்லை. அவர் ஒரு நாள் கூட என்னைய வந்து மேக்ஸ் போட்டியா ZZ பார்னு கிளாஸில் சொல்லுவார். ZZ பார் சொல்லிகிட்டே இருப்பார். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் கூட என்னைய மேக்ஸ் போட்டியா, எவ்வளோ மார்க்கு, எதுவுமே கேட்டது கிடையாது. நான் மேக்ஸ் போட மாட்டேன் எப்போதுமே. அதில் ஆர்வம் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. ஒரு நாள் கேட்டார், சுபாஷ் நீ என்ன ஆகலான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் தைரியமாக சொன்னேன், சார் நான் டாக்டர் ஆகலாம் இருக்கேன் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஸ்கூலில் வந்து வெரி ஃபியூ தான் வந்து போயிட்டுருக்காங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லா பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை நான் எப்போதுமே பயாலஜி இதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். மேக்ஸ் போட்டதே கிடையாது, மார்க்கு வந்து சொன்னதும் கிடையாது. சார்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா 199, 200, 198லாம் அப்படியே இருக்கும் பேப்பரில். நம்ம ஒரு பேச்சு போட்டியில் போய் பேசிட்டு வந்திருப்போம், சாருக்கு அதுக்கு சொல்லியிருந்திருப்போம். ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சுபாஷ் காந்தி இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டியில் போய் பேசிட்டு வந்திருக்காரு, அவருக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு சொல்லுவார். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ஊக்கமும் கொடுக்கும். படிப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விதத்தில் அப்போ அந்த 200, 198, 199 விட நம்மளை முன்னாடி கொண்டு வராரு நம்ம சாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே சார் நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கேன். ஒரு 1998ஆம் வருடம் அதை வெளியில் உட்காந்துருக்கேன் மரத்தடியில். சார் வந்து மார்க் ஷீட்லாம் அப்போ வந்து இப்போல்லாம் நெட்டில் ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அப்போல்லாம் வந்து சிஓ ஆஃபீஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பாங்க. அங்கே சார் கொண்டு வரும்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ வந்து கூப்பிட்டு சொன்னார், சுபாஷ் பயங்கர பிஸியாக வராங்க, உங்களுக்கு தெரியும் மார்க் ஷீட் வாங்கிட்டு எவ்வளோ பிஸியாக டீச்சர்ஸ் வருவாங்கன்னு. அந்த பிஸிலையும் சுபாஷ் யூ காட் சென்டம் இன் பயாலஜின்னு சொன்னார். அந்த ஆசிரியரை வந்து நான் அந்த வார்த்தையை சொன்னதை வந்து நான் இன்றைக்கும் நினச்சி பார்க்குறேன். இதில் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, நான் ரொம்ப வந்து நான் இந்த மருத்துவத்துறைக்கு போகாமல் கூட இருந்திருக்க முடியும். அவரையும் அமல்ராஜ் சாரையும் என்னுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு நாள் இரவு சந்திக்காமல் இருந்திருந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எதனாலனா, எங்கள் மாணவர்களுக்கு அந்த வயசில் அது மட்டும்தான் தெரியும். என்ன ஒரு முடிவாக இருக்கும், டாக்டர் ஆயிரணுன்ற ஒரு நோக்கத்தோடு படிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல வந்து கெமிஸ்ட்ரி சார் இருக்கார், மேக்ஸ் சார் இருக்கார். அதனால் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நான் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன். டெல்டா ஹெச் டெல்டா ஈக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நான் டெல்டா ஹெச் டெல்டா ஈக்கும் இடையே உள்ள ஈக்குவேஷனை டெரிவேஷனை போட்டு நிறுத்திட்டேன். அதுக்கு பின்னாடி இன்னொரு 3 பக்கம் தள்ளி ஒரு விஷயங்கள் இருக்கும், அதை நான் எழுதாமல் விட்டுட்டேன். ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் இடையே உடைய தொடர்பை வருவி, அவ்வளோதான் கொஸ்டின், நம்ம டெரிவேஷனை கொண்டு வந்துட்டோம்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நீ எழுதுனது தப்புன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா 5 மார்க்ஸ் போச்சு அப்படின்னா கட் ஆஃபில் வந்து 0.2, 0.5 அந்த மாதிரி 1 மார்க் போயிடும்ன்ற மாதிரி ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஒரே அழுக. மேக்ஸ் போடவே இல்லை. எங்கள் வீட்டில் அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வந்த ஒரே இடம் கோவிலோ குளமோ எதுவுமே கிடையாது. ராஜா சாரையும் அமல்ராஜ் சாரையும் வந்து பார்த்தாங்க. ராஜா சாரும் அமல்ராஜ் சாரும் பேசிட்டு எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி அனுப்புனாங்க, அவனை தைரியமாக வந்து படிக்க சொல்லுங்கள், பயாலஜி இருக்குது பார்த்துக்கலாம், தளர விட வேண்டான்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸ் போடாமே இருந்தேன். வந்து சொன்னாங்க, ராஜா சார் உன்னையும் ஒழுங்காக படிக்க சொல்லியிருக்காரு, பயாலஜி கான்சென்ட்ரேட் பண்ணு, கெமிஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் மேக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ராஜா சார் சொல்லியிருக்காருன்ற ஒரே இது அமல்ராஜ் சார் சொல்லியிருக்காங்கன்றது தான் நினச்சேன். மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அவங்கள போய் நான் வந்து சாரை பார்த்தேன். மேக்ஸ் சரியாக செய்யலை, நான் முன்னாடி இருந்தே சொன்னேன் உங்களுக்கு மேக்ஸ் போட மாட்டேன். நிறைய பசங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வரிசையாக. 200, 199, உங்களுக்கு எவ்வளோ வரும்னு 198 இருந்தார். என்னை சார் என்கிட்ட பேசவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்ன சுபாஷ் என்ன அவ்வளோ அழுகையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சிங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்பையும் பயாலஜி எக்ஸாம் முடியல. நீ தைரியமாக போய் பண்ணு, உன்னால் முடியும், நீ மனசை மட்டும் தளர விட்டுறாத, இது ஒரு 5 மார்க் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கெமிஸ்ட்ரி சார் சொல்கிறாரு நீ எழுதுனது ரைட்டுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனசு வந்து ஒரு நெருடலாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் கொடுத்த ஊக்கம் இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன். அந்த 2 நாட்கள் நான் எடுத்துக்கொண்ட ஒரே மந்திரம் ராஜா சார் அமல்ராஜ் சார் சொல்லியிருக்காங்க நம்ம வாங்குகிறோம்னு சொல்லிட்டு. இந்த மனநிலையில் தான் இந்த தேர்வை எழுத வந்தேன் அந்த ஹாலில்.
அங்கே உட்காந்து எழுதும்போது பயாலஜி வேண்டிக்கிட்டு நான் எந்த கடவுளையும் வேண்டல, 2 பேர்த்தையும் தான் நினச்சிக்கிட்டேன். எக்ஸாம் எழுதுனேன், 200க்கு 200ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அந்த டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் உடைய உள்ள தொடர்புக்கு 5 மார்க் எனக்கு வந்துருச்சு. ஆக மொத்தம் பார்க்கும்போது என்னோட கட் ஆஃப் எவ்வளவோ முன்னேறி போய் மெரிட்டில் சீட் கிடைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அப்படின்னா இந்த 2 ஆசிரியர்களும் அன்னைக்கு வந்து எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் என்னை கண்டுக்காமல் 198 200 வாங்குறவங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மருத்துவன் நான் வந்திருக்க முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். இதை நான் நிறையா விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். இது அரட்டை ரங்கத்தில், சன் டிவியில் விசுவின் அரட்டை ரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் பதிவு பண்ணேன். இது சாதாரணமான நிகழ்வுன்னு எல்லாம் எடுத்துக்கலாம். உள ரீதியல் விஷயமா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு இதுதான் மனசு இருக்கும். இப்படி நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கன்னா மற்றவங்களும் வருவாங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, சார்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிரித்த குணம்தான், சிரித்த முகம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பெருமையாக சொல்லுவேன் எல்லாரும் இருக்கும்போதே ராஜா சாரை பற்றி. ஆசிரியர் என்பவர், நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், முள்முடின்னு ஃபாதருக்கு தெரியும், முள்முடின்னு ஒரு கட்டுரை வரும், அதில் ஒரு ஆசிரியர் வருவார் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஆசிரியர்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்குவோம், இது மாதிரிலாம் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் நல்ல ஆசிரியர் விருதுலாம் கொடுப்பாங்க, அப்போல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ கூட என்னோட ஃப்ரெண்டுக்கு 2 டேஸ் முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, அவனோட பேசிகிட்டு இருக்கும்போது சாரை பற்றி பேசணும். அப்போ அவன் சொல்கிறான், நம்ம சார் மாதிரி யாரா வருவா, யாருமே முடியாது முடியாது, சார் ரிட்டையர்ட் ஆகுறாருன்றது மட்டும்தான் வருத்தமாக இருக்குது எங்களுக்குடைய. மித்தபடி எங்கள் சார் மாதிரி யாரும் திட்டாமல், எங்களை வந்து அடிக்காமல்,